ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, சிலுவையில் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த 6வது வாரத்திலும் நாம் தியானிக்கின்ற திருமறையில் தாவரங்கள் என்கின்ற தொடர் சிந்தனையை இந்த நாளிலும் தியானித்து நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் அருள் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை மீட்டு கொண்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றார். அவருடைய ஆளுகை நம் அனைவரையும் இந்த தியானத்திலே நிறைத்திருப்பதாக. இந்த ஆண்டிலே நாம் இந்த திருமறையில் தாவரங்கள் என்கின்ற தொடர் சிந்தனையிலே 6வது வாரத்தில் குறிப்பாக 6வது ஒரு தாவரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் 5 தாவரங்களையும் கொஞ்சம் நினைவுபடுத்தலாமா? முதல் வாரம் ஈசோப்பு, 2வது வாரம் சூரை செடி, 3வது வாரம் முட்செடி, 4வது வாரம் பிசின், கீலேயாத்தில் உள்ள பிசின். போன வாரம் 5வது வாரம் கடுகு. 6வது வாரம் இந்த வாரத்தில் நாம் திராட்சை செடியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பாலஸ்தீன நாட்டிலே அத்திமரம், ஒலிவ மரம் போன்று திராட்சை செடியும் ஒரு மிக பிரபல்யமான ஒன்று. இது ஒரு வகை கொடியாக படரக்கூடிய ஒரு செடி என்பது நமக்கும் தெரியும். நாம் அதை பார்த்திருக்கிறோம். மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகமாக கொண்டு இது வளர்க்கப்படுகின்ற ஒரு செடி வகை. பந்தல் அமைப்பிலே வளர்க்கப்படக்கூடிய பலனளிக்கும் ஒரு செடி வகை. வறண்ட மற்றும் மிதமான தட்பவெப்ப நிலைமையிலே நன்கு வளரக்கூடியது. ஆனால் சூரிய ஒளியின் மூலமாக செழிப்பையும் நல்ல கனி தருகின்ற சூழ்நிலைகளையும் இந்த திராட்சை செடியிலே நாம் காண முடியும். விதை மூலமாகவும் இது வளர்க்கப்படுகின்றது. கிளைகளை நறுக்கி ஒட்ட வைத்து ஒட்டு செடியாக நட்டு வைப்பதன் மூலமாகவும் இது வளர்க்கப்படுகின்றது. 6 அல்லது 8 மணி நேர சூரிய ஒளி கண்டிப்பாக இதற்கு தேவை. அதே போல் நீர் மேலாண்மை, அதாவது பூ பூக்கின்ற நேரத்திலே சரியான தண்ணீர் வசதியும் அதற்கு தேவை. உரமிடுதல் மற்றும் கவாத்து செய்தல், கிளைகளை நறுக்குதல் போன்றவை இதற்கு அவசியமான ஒரு காரியம். வைட்டமின் சி சத்து நிறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்திய தேசத்திலே பல இடங்களில் உண்டு. தமிழகத்திலே நாம் பல இடங்களிலே நாம் அதோடு கூட பயணித்திருக்கின்றோம். பாலஸ்தீன தட்பவெப்ப நிலைமை இதற்கு அதிகமாக ஏற்புடைய ஒரு சூழ்நிலை. நிலம் நன்கு பண்படுத்தப்பட்டு பெரிய கற்கள் நீக்கப்பட்டு நல்ல உழுது அது அந்த நிலம் இந்த தாவரத்தின் வளர்ச்சிக்காக வைக்கப்படுகின்ற போது அதை பாதுகாப்பதற்காக கண்டிப்பாக சுற்றுச்சுவர், கற்சுவர்கள் அமைக்கப்படுகின்றது. ஏனென்றால் குள்ள நரிகள், காட்டு பன்றிகள் இவைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக. இந்த ஒவ்வொரு திராட்சை தோட்டத்திலுமே ஒரு காவற் கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அதை பற்றிய குறிப்புகள் உண்டு. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த காவற் கோபுரத்தின் உயரத்திலே கண்காணிப்பாளர் இருந்து திராட்சை தோட்டத்தை கண்காணிப்பதற்குரிய அமைப்பும், அந்த காவற் கோபுரத்தின் கீழ்ப்பகுதி அந்த திராட்சை பழத்தை பிழிகின்ற ஆலையாகவும் திராட்சை ஆலையாகவும் அது அமைந்திருக்கும். சொந்தமாக கூலி ஆட்களை அமர்த்தி வேலை செய்கின்றவர்களும் உண்டு, குத்தகைக்கு விட்டு பயன்படுகின்றவர்களும் உண்டு. இதெல்லாம் திருமறை ஆதாரங்களிலே காணப்படுகிறது. மத்திய 20ஆம் அதிகாரத்திலே
இதற்கு சில சட்டங்கள் உண்டு பழைய ஏற்பாட்டிலே. இந்த தாவரத்தின் பயணத்தில் சில சட்டங்கள் உண்டு. அதாவது நிலத்தின் சொந்தக்காரர் ஒரு வருடத்துக்கு 2 முறை அறுவடை செய்யக்கூடாது. ஒரு வருடத்திற்கு 1 முறை தான் அறுவடை செய்யணும். காய்ச்சிருக்குன்றதுக்காண்டி ஓயாமல் போய் அறுவடை செய்யக்கூடாது. அதே போல் அதில் வளர்ந்திருக்கின்ற பழங்கள் மறைந்திருந்தால், கண்ணுக்கு தெரிகிற பழங்களை மாத்திரம்தான் பிடுங்கணும். பழங்கள் மறைந்திருந்தால் அந்த மறைந்திருக்கின்ற பழங்களை அனாதைகளுக்கு அல்லது கைம்பெண்கள் அவைகளை எடுத்துக்கொள்வதற்காக அவைகளை விட்டுவிட வேண்டும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 24ஆம் அதிகாரத்திலும் உண்டு. அதே போல் ஓய்வு ஆண்டு, 7வது ஆண்டு ஓய்வு ஆண்டிலே கண்டிப்பாக அந்த நிலம் திராட்சை செடியை பயிரிடக்கூடாது, அது தவிர்க்கப்பட வேண்டும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் உண்டு. அதே போல் திராட்சை பயிரிடுகின்ற நிலத்தில் மற்ற பயிர்களை பயிரிடக்கூடாது, மற்ற பயிர்கள் பயிரிடக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த திராட்சை பயிர் ஒருத்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இராணுவ சேவையிலிருந்து விடுதலை அளிக்கப்படும். இராணுவ சேவையிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்படும் என்றால் திராட்சை பயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதனாலே. பழைய ஏற்பாட்டு புரிந்து கொள்வதில் இந்த திராட்சை செடியை குறித்து நாம் பார்க்கின்ற போது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நோவா முதலாவது திராட்சை பயிரிடுகின்றவனாய் காணப்படுகின்றார். அதாவது 6ஆம் அதிகாரத்தில் 40 நாட்கள் மழையில் அழிக்கப்படுகின்றது. அதற்கு பிற்பாடு அந்த பயிரிடுகின்ற முதல் பணியை நோவா தான் செய்கின்றார். அதனால் நோவாவுக்கு திராட்சை வளர்ப்பின் தந்தை என்கின்ற ஒரு அடைமொழி உண்டு நோவாவிற்கு. எகிப்திலே முடியாட்சி வருவதற்கு முன்னரே திராட்சை பயிரிடப்பட்டதான வரலாற்று குறிப்புகள் உண்டு. திருமறை குறிப்புகளின் அடிப்படையில் திராட்சை தோட்டங்கள் சில இடங்களில் குன்றுகள் மேல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சில இடங்களிலே சமவெளிகளிலே, சமவெளி பகுதிகளிலேயும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வெளி, அதாவது வனப்பகுதிகளிலே திராட்சை தோட்டங்களை அதிகமாக அமைப்பார்கள். ஆனால் நாபோத்துடைய திராட்சை தோட்டமானது ஆகாசுடைய அரண்மனைக்கு அருகாமையிலேயே அமைந்திருக்கின்றது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில். அப்படியானால் வீட்டு பகுதிகளிலேயும் திராட்சை தோட்டங்களை வளர்த்திருக்கிறதுக்கான குறிப்புகள் உண்டு. விவிலிய புரிந்து கொள்ளுதலிலே இந்த திராட்சை தோட்டம் ஒன்றுதான் பலருக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது. வாழ்வு தரக்கூடிய ஒரு வாழிடமாக திராட்சை தோட்டம் அமைந்திருக்கிறது. அதனால தான் நாபோத்து ஆகாத் அரசனுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை தருவதற்கு மறுக்கின்றார். ஏன்னால் தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமே என்று சொல்லி ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார். காரணம், விவிலியை புரிந்து கொள்வதிலே அநேகருக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய இடமாக திராட்சை தோட்டங்கள், அந்த திராட்சை செடியானது அநேகரை வாழ்வித்து வந்திருக்கின்றது. நோவாவின் காலத்திலே முழுவதும் அழிக்கப்பட்ட பூமி வானவில்லின் உடன்படிக்கையின் மூலமாய் நோவா மறுபடியும் பயிரிடுகின்ற போது அந்த திராட்சையானது ஒரு செழுமையை காண்பித்தது. அப்படியானால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே சபிக்கப்பட்ட பூமி, அதாவது ஆதாமின் பாவத்தின் மூலமாய் சபிக்கப்பட்ட பூமியாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பூமியானது இந்த நோவா பயிரிட்டதன் மூலமாக, திராட்சையினுடைய செழிப்பை காண்பிப்பதன் மூலமாக கடவுளின் ஆசீர்வாதம் முற்றும் அழிந்து விடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வைக்கின்றது. என்றால் சாபம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் இல்லை. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சபிக்கப்பட்ட பூமி. ஆனால் நோவா பயிரிடுகின்ற போது அது செழிப்பை காண்பிக்கின்றது. அப்போ ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது. கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த சாபத்தையும் தாண்டி அந்த செழிப்பை கொடுக்கின்றது என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது. இந்த திராட்சையும் திராட்சை தோட்டத்தையும் பார்க்கின்ற போது, அதிக அளவில் இது இருக்கின்றதை பார்க்கின்ற போது கடவுளின் அருட்கொடையாகவே அது கருதப்பட்டது. அதாவது ஒருத்தர் திராட்சை செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் மிகுந்திருக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதல். ஒரு திராட்சை செடியில்
அது கொடியாக வளர்கின்ற இடத்துல 1000 கிளைகள் வளருமா. 1000 ஒரு கிளையில் 1000 கிளைகள் வளரும். ஒரு கிளையில் 1000 குலைகள், அந்த திராட்சை குலைகள் தொங்குமா. ஒரு குலையில் 1000 பழங்கள் இருக்குமா. அதான் அந்த செழிப்பு. அப்போ ஒரு செடியிலிருந்து 1000 கிளை, ஒரு கிளையிலிருந்து 1000 குலை, ஒரு குலையில் 1000 பழம். அதான் அந்த செழிப்பை காட்டக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது. இதுதான் கடவுளுடைய அருட்கொடை. ஒருத்தர் திராட்சை தோட்டம் வைத்திருந்தார் அப்படின்னா ஒரு கடவுளுடைய அருட்கொடை. இப்போ நம்ம சொல்கிறோம் ஆடி கார் வச்சுருந்தா, அந்த மாதிரி திராட்சை தோட்டம் வச்சுருந்தா கடவுளுடைய அருட்கொடை என்கின்ற ஒரு அளவிலே. அதே நேரத்தில் திராட்சை என்பது ஞானத்திற்கு அடையாளமாக சீராக்கின் ஞானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நமக்கு தெரியும், அறநெறியாளருடைய மனைவி திராட்சைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போல் நாம் பழைய ஏற்பாட்டு புரிந்து கொள்ளுதலே பார்க்கின்ற போது இஸ்ரவேல் மக்களை திராட்சைக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்க முடியும். இஸ்ராயேல் மக்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றதை 80ஆம் சங்கீதத்திலையும் இதனுடைய ஒப்பீட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். எகிப்திலிருந்து கடவுளால் கொண்டு வரப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள். இந்த மக்கபேயர் காலத்தில் நாணயங்கள் வெளியிட்டாங்க. அந்த நாணயங்களில் ஒரு புறம் திராட்சை செடி பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவிற்கு நாணயத்தில் திராட்சை செடி பொறிக்கப்பட்டிருக்கின்ற வகையில் மக்கபேயர் காலத்தினுடைய நாணயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது. காரணம், இஸ்ரேலருடைய சின்னம் திராட்சை செடி என்கின்ற வகையில் அவங்களுக்கு இருக்கின்ற சின்னமே திராட்சை செடி தான். ஏசாயாவில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி இவர்கள் எல்லாரும் வலியுறுத்தி இதை சொல்லுவதை பார்க்க முடியும். திராட்சை செடியையும் இஸ்ரேல் மக்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த திராட்சை செடியுடைய வளர்ப்பு, அதோடைய பராமரிப்பு அவசியம். நம்ம முதலையே அந்த வளர்ப்பை பற்றி நம்ம சொன்னோம். சூரிய ஒளி வேணும், அதுக்கு நீர் மேலாண்மை வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது பராமரிப்பு வேணும். அதே போல் இந்த பக்கம் நம்ம இஸ்ரேல் மக்களை பார்க்கின்ற போது இவர்கள் ஒரு விசேஷித்த கடவுளுடைய பராமரிப்பில் உள்ளவர்கள். ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு வந்தவர்கள். ஒரு கடவுளுடைய விசேஷ பராமரிப்பு. ஏன்னா அந்த வாதைகளில் புரிந்து கொள்ள முடியும் எகிப்து மக்களுக்கு இருந்த நிலைமையும் இஸ்ராயேல் மக்களுக்கு. அப்போது இஸ்ராயேல் மக்கள் மீது கடவுள் அந்த விசேஷித்த பார்வை வைத்திருந்தார். அதே போல் திராட்சை செடியானது அந்த வளர்ப்பு பராமரிப்பில் ஒரு அவசியம். திராட்சையை பொறுத்தவரையிலே கனிதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இஸ்ராயேல் மக்களிடத்திலே கனி கொடுக்கின்ற வாழ்வு அல்லது நீதியும் பரிசுத்தம் நிறைந்த வாழ்வு கடவுள் எதிர்பார்க்கின்றார். இது கனிதரும் செடியாக இருப்பதினாலே இங்கே இஸ்ராயேல் மக்களை கனிதரும் மக்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்த்தார். இந்த திராட்சை தண்டிலிருந்து கிளை புறப்பட்டு போகும். அந்த கிளையிலிருந்து தான் பழங்கள் உற்பத்தி ஆகும். இப்போ இந்த தண்டுக்கும் கிளைக்கும் தொடர்பு இல்லை, துண்டிக்கப்பட்டால் பழங்கள் உற்பத்தி என்பது இல்லை. அதே போல தான் இஸ்ராயேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற தொடர்பு. அப்போ அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டால் இஸ்ராயேல் மக்களுடைய எதிர்காலம் இல்லை. ஆக இஸ்ரவேல் மக்கள் கடவுளோடு தொடர்புடைய மக்கள் அல்லது நெருங்கி வாழக்கூடிய மக்கள் என்பது இந்த தண்டும் கொடியும் இணைந்திருக்கின்ற, செடியும் கொடியும் இணைந்திருக்கின்றதின் அடிப்படையில் இஸ்ராயேல் மக்களுடைய ஒப்பிட்டு சொல்லப்படுகின்ற அந்த புரிந்து கொள்ளுதல் தான் ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே திராட்சை தோட்டத்தை பற்றிய ஒரு பாடல் அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த பாடல் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசியை போல, ஆமோஸ் தீர்க்கதரிசியை போல ஒரு கடிந்து கொள்ளுதலின் மூலமாக ஒரு போதனையை வெளிப்படுத்தி பாடின ஒரு பாடலாகவும் இந்த பாடலானது ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அமைந்திருக்கின்றது. இதை ஒத்த பகுதி
இந்த திராட்சை செடியை ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம் சொல்லலை, ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில், ஓசியா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்கின்ற குறிப்போடு கூட ஓசியா அங்கே சில காரியங்களை சொல்லுவார். அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது, தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறது. 2ஆம் வசனத்தில் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். அப்போ அந்த இஸ்ராயல் அந்த கடவுளோடு கூட உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே ஓசியா தீர்க்கதரிசி அங்கே குமுறுகிறார், இஸ்ரவேல் ஒரு பலனற்ற திராட்சை செடியாய் போய்விட்டது என்று சொல்லி. ஆக கனியை தவிர கொடிக்கு வேற எந்த விதமான மதிப்புமே இல்லை. ஏன்னா அந்த கனி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கொலைகளை பறிச்சிட்டாங்க அப்படின்னா கொடியை அறுத்து அக்கினியில் தான் போடுவாங்க. அங்கே வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் அங்கே கிடையாது. அது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இஸ்ரவேல் ஒரு பலனற்ற திராட்சை செடியாக போய்விட்டதே என்கின்ற குமுறல் ஓசியா தீர்க்கதரிசியிடத்திலிருந்து வெளிப்படுகின்றது. எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்தில் நட்டு வச்சு வேலி அடைத்து அவங்கள பாதுகாத்திருக்கிறேன், அவங்க நீதியான நியாயமான வாழ்க்கை வாழ்வாங்க நினச்சிருந்தேன். ஆனால் அவர்கள் கசப்பான கனிகளை, தனக்குத்தானே கனி கொடுப்பது. அதாவது நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் இல்லையா, இந்த 40 நாளும் காலையில் உபவாசம் இருந்துட்டா நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஜோம் பண்ணுறது கிடையாது, ஆனால் நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன்னு சொல்கிறது. இதுதான் தனக்குத்தானே கனி கொடுக்கறது, நானாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிறது. இது கசப்பான கனி. அதான் இங்கே ஓசியா குமுறுறது அதான் ஒரு கசப்பான கனி. இப்போ இவ்வளோ தூரம் நான் கொண்டு வச்சிருக்கிறேன், ஆனால் ஒரு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கின்றார்கள், பிரியமில்லாத பழங்களை கொடுக்கின்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பது அங்கே ஓசியா தீர்க்கதரிசியின் குமுறலாக அமைகின்றது. இதை அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரத்தின் சூழ்நிலையோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போதுதான் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஓசியாவினுடைய குமுறலும் ஏசாயாவினுடைய குமுறலும் இந்த இஸ்ராயேல் ஒரு திராட்சை செடி என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் எப்படி அந்த இறைவாக்குரைக்கிறார்கள் என்கின்ற சூழ்நிலையை நாம் இந்த ஏசாயா 5ஐயும் ஓசியா 10ஐயும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடிகின்றது. கர்த்தர் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கின்றார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாழ்வை இஸ்ரவேல் மக்கள் சரியாய் வாழவில்லை. இதுதான் இந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய குமுறலாக அமைகின்றது. மிக தெளிவாக இந்த பகுதியை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு சூழ்நிலையோடு, இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்டில் நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், பல புரிந்து கொள்தல்கள் இந்த தவ காலத்தில் இந்த ஏசாயாவும் ஓசியாவும் குமுறின குமுறல்கள் மூலமாக நம்முடைய வாழ்வோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடிகின்றது. கொஞ்சம் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பாடல், இந்த பாடல் ஒரு குமுறலின் பாடலாக வெளிப்படுது. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த திராட்சை தோட்டம் தான் இன்றைக்கு நம்முடைய ஆலயம்னு வச்சுக்கிடுவோம். நம்முடைய ஆலயத்தை தான் ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டமாக குறிப்பிடுகிறார். ஒரு ஆலயம், திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு. இந்த திராட்சை செடிங்கிறது யாரு? நம்ம தான், சபை மக்கள் தான். இந்த திராட்சை தோட்டம் என்ற ஆலயத்தில் நற்குல செடிகளாகிய சபை மக்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த மேலவாசல் ஆலயத்தில், இம்மானுவேல் ஆலயத்தில் ஆண்டவர் நட்டு வச்சிருக்கிறார். அது நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி, உங்களுக்கு இந்த வரலாறு தெரியும், 150 ஆண்டு கால வரலாறு உங்களுக்கு தெரியும். இது எத்தனையாவது கோபுரம்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் 2018 புதுப்பிக்கப்பட்ட கோபுரம் இப்போ இருக்குது. இப்போ அதுதான் நமக்கு அடையாளம். ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. இந்த ஆலை அப்படிங்கிறது நமக்கு
இங்கே நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு ஆராதனைகள், வழிபாட்டு சூழ்நிலைகள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குதா? வெள்ளிக்கிழமை ஆராதனை நடக்குதா? இரவு ஜெபம் நடக்குதா? உபவாச ஜெபம் நடக்குதா? ஐக்கிய சங்க கூட்டங்கள் நடக்குதா? இது எல்லாத்தையும் எனது ஆலையில் வேலை என்ன? பிழிகிறது, அதிலிருந்து சாறு எடுக்கிறது, அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது. ஆக இந்த திராட்சை தோட்டத்தில் இந்த திராட்சை செடியை நட்டு வச்சிருப்பதனுடைய நோக்கம் இது பயன்பாட்டிற்கு வர வேண்டும். அந்த பயன்பாட்டிற்கு தான் ஆண்டவர் திராட்சை தோட்டத்தில், இந்த ஆலயமாகிய திராட்சை தோட்டத்தில் நற்குல திராட்சை செடிகளாகிய சபை மக்களாகிய நம் ஒவ்வொருவரையும் நட்டு வைத்திருக்கின்றார். ஆலய வழிபாடுகளை தந்திருக்கிறார். ஆராதனைகள் மூலமாக நாம் பிழியப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இப்போ அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். எத்தனை வருஷமாக காத்திருக்கார்? மேலவாசல் ஆலயத்துக்காக 150 வருஷமாக காத்திருக்கிறார். உண்மையா? அதுக்கு அடுத்து வாசிங்க. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த கசப்பான பழம்னா என்னன்னு சொன்னேன். ஆக இன்றைக்கு நாம் இந்த தவ காலத்தில் கசப்பான பழங்களை தருகின்ற செடிகளாக நடப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். ஆண்டவர் என்னை எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்து அலங்கரித்து ஒரு நற்குல திராட்சை செடியாக என்னை இந்த பாரம்பரியமிக்க இந்த பெரிய திராட்சை தோட்டத்தில் நட்டு வைத்திருக்கின்றார். நல்ல ஒரு ஆலையை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு கோபுரத்தை எழுப்பி இருக்கின்றார். இந்த நகரின் மத்திய பகுதியிலே பிரதானமான ஒரு ஆலயமாக இதை வைத்து இதில் என்னை உறுப்பினராக வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது நல்ல பழங்களை தரும் என்று. ஆனால் நான் கொடுத்தது கசப்பான பழங்களை. இந்த லெந்து காலம் எங்கேயோ ஒரு விடத்தில் நான் வெளிப்படுத்துகின்ற கசப்பை உணர்கின்ற காலம். ஏதோ ஒரு விடத்தில் நான் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்வதை உணர்கின்ற ஒரு காலம். ஏதோ ஒரு இடத்திலே கடவுளை துக்கப்படுத்தி இருக்கின்றதை உணர்கின்ற காலம் இந்த லெந்து காலம். இந்த லெந்து காலத்தில் இந்த கசப்பான கனி கொடுக்கின்ற வாழ்வை நான் உணர வேண்டும் என்று இந்த 6வது வாரத்தில் ஆண்டவர் என்னை உணர்த்துகின்றார். இந்த நாட்களில் எங்களுடைய தோல் பட்டையிலையும் ஆலயத்தின் பலிபிடத்தில் இருக்கின்ற இந்த வண்ணம், இந்த வயலட் அல்லது இந்த பர்பிள் வண்ணம், இந்த வயலட் ரெப்ரசன்ட்ஸ் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலை வலியுறுத்துகின்ற வண்ணம் தான் இந்த வயலட் வண்ணம். The Lent is the season of repentance. மனம் திரும்புதலின் காலம்தான் இந்த லெந்து காலம். நான் ஒருவேளை கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருப்பேனே, ஆனால் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரினிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மனம் திரும்புதலின் காலம் ஒரு இனிமே இது நீடிக்குமா என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கடுத்த பகுதிகளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில், நான் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன என்ற கேள்வியோடு கூட இப்போதும் நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அதுக்கப்புறம் அது மேய்ந்து போடப்படும், அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியிண்டு போம். இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்ற போது, கற்கள் அமைத்து வேலி அடைத்து ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கின்ற போது கசப்பான கனிகளை கொடுத்தால் ஆண்டவர் என்ன செய்வாரா? வேலியை எடுத்துருவார். போன வாரம் பார்சனேஜிலிருந்து இந்த பக்கம் நின்ன எல்லா வண்டிக்கும் ஃபைன் போட்டாங்களா? எல்லா வண்டிக்கும் ஃபைன் தானே? வேலி எடுத்தாச்சா? லாக்டவுன் வரப்போகுது, தகர்த்து போட போகிறார் ஆண்டவர். மறுபடியும் ஒரு லாக்டவுனா? அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்து எடுக்கப்படாமலும்
போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். ஒரு எச்சரிப்பின் செய்தியை இந்த திராட்சை செடியின் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்க விரும்புகிறார். உள்ள கச்சா எண்ணெயோட அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. எவ்வளோ தூரம் பெட்ரோல் போட முடியும், கேஸ் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எப்போ எது நடக்கும் நமக்கு தெரியாது. ஆண்டவர் மிகச்சரியாக இந்த திராட்சை செடியின் மூலமாய் நமக்கு உணர்த்துகின்ற காரியம், கசப்பான கனிகளை கொடுக்கின்ற சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்குமே ஆனால், கசப்பான கனியை வெளிப்படுத்துகின்ற வாழ்வு நம்மிடத்திலே காணப்படுமே ஆனால், ஆண்டவர் வேலியை எடுத்து விடுவார், அடைப்பை தகர்த்து போடுவார், அது மிதியுண்டு போகும்படி செய்து விடுவார். 150 வருட பாரம்பரியம்தான், தலைமுறை தலைமுறையாய் ஆராதிக்கின்ற ஒரு இடம்தான். ஆண்டவர் நற்குல திராட்சை செடியாய் நம்மை நட்டு வைத்தது உண்மைதான். ஆனால் ஏன் இந்த கசப்பை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்வு, ஏன் இந்த கசப்பை மிகைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல கனி கொடுக்கின்ற திராட்சை செடியாய் நாம் ஏன் மாற முடியவில்லை? நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். பாடலாமா சேர்ந்து? நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை பாட போறோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார் அப்படின்னு குருத்தோலை பிடிச்சு பாட போறோம். ராஜாவினுடைய வருகைக்காக ஆயத்தப்பட போகின்றோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லி 24ஆம் சங்கீதத்தை சொல்லி நாம் பாடப்போகின்றோம். இந்த ராஜாவினுடைய வருகையிலே நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன? நாம் எங்கே போக போகின்றோம்? திராட்சை செடி இன்றைக்கு நமக்கு அதை எச்சரிக்கின்றது. எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, வேதனைப்பட்ட நிலைமையிலிருந்து அதை மீட்டெடுத்து கொண்டு வந்து நட்டு வைத்தேனே, அது கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றதே. இந்த சூழ்நிலையில தான் இந்த கசப்பான செடியாக அல்லது கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடிய நிலைமை நம்மிடத்திலே வருகின்றது என்கின்ற நிலைமையில தான் இயேசுவினுடைய வருகை அமைகின்றது. இந்த இயேசுவினுடைய வருகை, நான் முதல் வருகையை குறிப்பிடுகின்ற இந்த இயேசுவினுடைய வருகை அமைந்து என்ன செய்கிறது என்று சொன்னால், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம், நானே மெய்யான திராட்சை செடி. இஸ்ரவேலர்கள் தவறவிட்டதை ஆண்டவர் நிவர்த்தி செய்யும்படியாய் தானே அந்த திராட்சை செடியாக, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம தான் அந்த செடியாக கசப்புள்ள கனிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே சொல்லுகின்றதை பார்க்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி. ஒருவேளை நாம் இந்த செடி என்று புரிந்து கொள்ளுகின்ற போது, கிறிஸ்து என்ற திராட்சை செடியிலிருந்து முளைத்தெழுந்த புதிய இஸ்ரவேலர்களாக நாம் நம்மை நினைத்து கொடுக்கூடாது. நாம் குப்பையிலே, பாழான சூழ்நிலையிலே, குழியிலே வீசப்பட்டு கிடக்கின்றோம். அருவருக்கப்பட்டு கேவலப்பட்டு நாம் ஒதுக்கப்பட்டு கிடக்கின்றோம். நம்மை ஆண்டவர் கிருபையாக தூக்கி எடுத்து இந்த உலகம் என்கின்ற இந்த செடியிலிருந்து நம்மை வெட்டி எடுத்து கிறிஸ்து என்கின்ற செடியோடு கூட நம்மை ஒட்டி வைத்து, இப்பதான் அந்த ஒட்டு செடி. ஆக ஏதோ கிறிஸ்து என்கின்ற திராட்சை செடியிலிருந்து நாம் கிளம்பி வந்தவர்கள் அல்ல. நாம் உலகம் என்ற பாழான அருவருப்பான செடியிலே வளர்ந்து, அதனால தான் கசப்பான கனி, அதனால தான் அருவருப்பான வாழ்க்கை, அதனால தான் கடவுளுக்கு விரோதமான சூழ்நிலை. ஆக இந்த நிலைமையிலே வாழ்ந்து கிடக்கின்ற நம்மை
ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆக வந்த அந்த ஆண்டவர் தான் இப்ப சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப இந்த திராட்சை செடியில, உலகம் என்ற திராட்சை செடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை வெட்டி எடுத்து அங்கே ஒட்டுகின்றார். ஆக ஒட்டு செடி தான் எப்பயுமே, ஒட்டு மாங்காய் நல்ல ருசியா இருக்கும், ஒட்டு செடி நல்ல பலம் தரக்கூடியதாக இருக்கும், நமக்கு தெரியும். ஆக இந்த ஒட்டு செடியின் சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் கனி தர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு நன்கு தெரியும். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த அன்பு தான் இந்த உலகம் என்கின்ற இந்த பாழான செடியிலிருந்து, இந்த கசப்பான சூழ்நிலை என்னை பிரித்தெடுத்து இந்த கிறிஸ்து என்கின்ற அந்த திராட்சை செடியில என்னை இணைத்திருக்கின்றது. இந்த இணைப்பு தான் ஆண்டவர் இப்பொழுது நாம் கனி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நமக்கு முன் வைத்திருக்கிறார். 15ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த பகுதியை படித்து பார்க்கின்ற போது 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்ன இல்லாமல் உங்களால். ஆக இது வெட்டப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த உலகம் என்கின்ற செடியிலிருந்து, அந்த உலகம் என்கின்ற சூழ்நிலையிலிருந்து வெட்டப்பட்டு அது சுத்திகரிக்கப்படும். அப்படியே கொண்டாந்து இங்கே ஒட்டினா வந்துடாது, அது கொஞ்சம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த திராட்சை செடியினுடைய அந்த கவாத்து பண்ணுகின்ற சூழ்நிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நல்ல செழிப்பாக நல்ல தளதளன்னு இருக்கும்போது அதை என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க, வெட்டி அதை சுத்திகரிப்பாங்க. அந்த வெட்டி சுத்திகரித்த பிற்பாடு தான் அது என்ன செய்யும், பலன் தருவதற்குரிய சூழ்நிலைகளை கொடுக்கும். ஆக அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். தளதளன் பசுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது பலன் தராது. பார்வைக்கு இன்பமாக இருக்குன்னு நினச்சிட்டு அதை நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் பலனை எதிர்பார்க்க முடியாது. அது வெட்டப்பட வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருந்து கனிகளை நாம் எதிர்பார்க்க முடியும். The Lent is a season of purification. இந்த தவ காலம் நமக்கு ஒரு சுத்திகரிப்பின் காலம், நம்முடைய வாழ்வை நாம் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த தவ காலத்தில் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னா அதனுடைய சீழ் பிதுக்கப்பட வேண்டும், அதில் இருக்கிற தேவையற்ற காரியங்கள் எடுக்கப்பட வேண்டும். அது சுத்திகரிக்கப்பட்டால் தான் அதில் வைக்கிற மருந்து வேலை செய்யும். அது சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே அதுக்கு மேலே மருந்தை வச்சு கட்டினோம்னா எந்த பிரயோஜனம் இல்லை. அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு புண் ஆற வேண்டும் என்று சொன்னால் எப்படி அது சீழ் பிதுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றதோ அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் சுத்திகரிக்கப்பட்டால் தான் நல்ல கனிகளை கொடுக்கின்றவர்களாய் மாற முடியும். இந்த தவ காலம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகின்றார். அந்த சுத்திகரிப்பிற்குள்ளாய் நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த சுத்திகரிப்பின் மூலமாய் நற்கனி கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வர ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த நிலைத்திருத்தல் என்பதும் அவசியமாக இருக்கின்றது. அதாவது 2ஆம் வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக இந்த நற்கனி கொடுப்பதற்கு ஒன்று சுத்திகரிக்கப்படுதலும் வேண்டும், நிலைத்திருத்தலும் வேண்டும். இந்த நிலைத்திருத்தல் என்பது ஒரு சார்பு நிலையோ அல்லது தங்கி இருக்கின்ற சூழ்நிலையோ மாத்திரமல்ல, என்னதான் அதை பிரிக்க நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அப்படித்தான், அதுதான் நிலைத்திருத்தல். இப்போ ஆண்டவர் இஸ்ராயல் மக்களிடத்தில் கோபப்பட்டதற்கும் தீர்க்கதரிசி குமுறினதுக்கும் காரணம் என்ன? அவங்கள பிரித்த உடனே பிரிஞ்சு வந்துட்டாங்க, கானானிய பாகால் வழிபாட்டிற்குள்ள விழுந்துட்டாங்க, அந்நிய தெய்வ வழிபாட்டில் விக்கிரக வழிபாட்டில் விழுந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை மறந்து விட்டார்கள்.
செங்கடலை கடந்து வரும் என்ற போது பார்வோனின் ரதங்களை அந்த கடலிலே விழச் செய்து இவர்களை பாதுகாத்து அழைத்து வந்தார். அதை மறந்து விட்டார்கள். வனாந்தரத்திலே அவர்களுக்கு தேவைகளை சந்தித்து வந்ததை மறந்து விட்டார்கள். அதனால தான் தீர்க்கதரிசி குமுறுகின்றார், நிலைத்திருக்கல, நீங்க அந்த கடவுளுடைய வார்த்தையில நீங்கள் ஒன்றித்திருக்கல, கடவுளோடு கடவுளாக நீங்கள் இணைந்து கொள்ளவில்லை. ஆக இறைவனோடு கூட இணைந்திராத இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதுதான் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தண்டனையினுடைய உச்சம். ஆக கண்டிப்பாக நிலைத்திருக்கின்ற வாழ்க்கை அவசியம் என்பதை, அல்லது நிலைத்திருத்தலின் சூழ்நிலை ஒரு கிறிஸ்தவ ஆன்மீகத்திலே அவசியம் என்பதை இந்த திராட்சை செடியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆக ஆண்டவர் திராட்சை செடியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த செடியிலே ஒட்டு செடியாக நாம் இணைந்திருக்கின்ற போது, நாம் சுத்திகரிக்கப்பட்டு நிலைத்திருக்கின்ற போதுதான் நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் வெளிப்படுத்த முடியும். அப்படியானால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த குறைவுகளை அல்லது குற்றங்களை, நம்முடைய மீறுதல்களை நாம் உணர்ந்து நாம் சரியாக நம்மை நாம் மறு ஆய்வு செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்குத்தான் 80ஆம் சங்கீதத்தில் நாம் அந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 80ஆம் சங்கீதம் மிகவும் தெளிவாக, ஒருவேளை இரவில் நீங்கள் வீட்டில் சென்று அந்த முழு பகுதியையும் படித்து பாருங்கள். அந்த 80ஆம் சங்கீதமானது மிகவும் தெளிவாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 80ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அப்படியே சொல்லிட்டு வந்து கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு, அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று, உடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். ஏன்னா ஆண்டவருடைய கோபம், இஸ்ரவேல் மக்கள் மீது ஆண்டவருடைய கோபம், அந்த கோபாக்கினிக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 80ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த பகுதியானது, இந்த 80ஆம் சங்கீதம் 17ஆம் வசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை மையமாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். ரைட், இப்போ நம்ம பாவம் செஞ்சிட்டோம், இப்போ நம்ம உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம்னா நம்ம எங்கே தான் போகணும்? எங்கே தான் போகணும்? சிலுவைக்கு தான். ஆக இந்த பலிபீடத்தில் வந்து சிலுவையை நோக்கித்தான் நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். ஏன்னா வேலி எடுத்தாச்சு, அடப்பை பிடுங்கியாச்சு, காட்டு பன்றியும் குள்ள நரியும் உள்ள வந்துருச்சு, பாதுகாப்பு இல்லை. ஆக இன்றைக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாய் விழுந்து விட்டோம். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவைக்கு வந்துதான் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இனிமே திரும்பி பார்க்க மாட்டேன், உம்மை விட்டு பின் வாங்க மாட்டேன், என்னை உயிர்ப்பியும். இந்த பலிபீடத்தில் வந்து முழங்கால் படியிடுகின்ற போதுதான், இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். ஏனென்றால் இந்த நற்கருணையின் மூலமாய் நம்மை சந்திக்கின்ற ஆண்டவர், நம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர், நமக்கு மறுவாழ்வு தருகின்ற ஆண்டவர். எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி முழங்கால் படியிடுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குகின்ற ஆண்டவர்.
இரு கரம் நீட்டி, வா பாவி, வளைத்து நில்லாதே வா என்று சொல்லி நம்மை அழைத்து அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர். அதனாலதான் அந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்கு முன்பதாக திருவிருந்தில் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. மத்தேயு 11:28. அதுதான் அன்னைக்கு, அது மட்டும்தான் இன்னைக்கு வாசித்தேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். உலகத்தை விட்டு என்னிடத்தில் வருகின்ற போது அந்த உண்மையான இளைப்பாறுதல் கிடைக்கும். உலகத்தை மறந்து சிலுவை எண்டையிலே வருகின்ற போது அந்த உண்மையான அமைதி கிடைக்கும். பாவ மன்னிப்பை பெறுவதற்கு முன்பதாக திருவிருந்து ஆராதனையிலே சொல்லப்படுகின்ற மத்தேயு 11:28 இன்றைக்கும் நம்மை இரு கரம் நீட்டி அழைக்கின்ற வார்த்தை. உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். இந்த தவ காலத்தில், இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்கின்ற காலத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. மிகவும் அழகாக இந்த சங்கீதமானது ஆசாபின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை தயவு செய்து இன்னைக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி வாசித்து பாருங்க. இந்த ஆசாபின் சங்கீதம் ஒரு புலம்பலின் சங்கீதமாகத்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு புலம்பலின் பாடல். புலம்புறா, இந்த திராட்சை செடி எப்படியெல்லாம் வந்து நின்றுச்சு, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு புலம்பல். அந்த புலம்பலின் கடைசி வார்த்தைகள் தான், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், இனிமே நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த புலம்பல்ல ஆண்டவருடைய சமூகத்தில். ஆக இந்த உலகம் என்கின்ற அந்த கசப்பான சூழ்நிலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவர் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வந்து நிற்கின்ற இந்த பலிபீடம், வந்து நிற்கின்ற இந்த சிலுவையின் நிழல் நமக்கு புது வாழ்வை தருகின்றது என்பதை இந்த திராட்சை செடி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஏனென்றால் இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற இயேசுவின் ரத்தம், அதனுடைய மூலக்கூறு என்னதான்? திராட்சை ரசம்தான். இயேசுவின் ரத்தமாக மாறுகின்ற அந்த பொருள் என்னதான்? திராட்சை ரசம்தான். இந்த திராட்சை ரசத்தில் பல்வேறு விதமான முக்கியமான ஆன்மீக அர்த்தங்கள் இதற்குள்ளே உண்டு. கத்தோலிக்க திருச்சபை மரபிலே இன்னும் ஆழமான ஆன்மீக நிலைப்பாட்டை இதில் இந்த திராட்சை பிழிவிலே சொல்லுவார்கள். இந்த இயேசுவின் ரத்தம், இயேசுவினுடைய இரவு விருந்திலே ஆண்டவர் அந்த மேலறையிலே அதைத்தான் சொல்லுகிறார், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஆக அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆனால் இங்கே வைக்கப்படுவது என்னதுதான்? இப்போ அங்கே மேலே இருக்கிறது என்னதுதான்? திராட்சை ரசம்தான். இது இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் மூலமாக, அதாவது இந்த உருமாற்றத்தின் மூலமாக இயேசுவின் இரத்தமாக நம்மிடத்திலே வரும். அந்த பலிபீடத்திலே அது இப்பொழுது திராட்சை பிழிவுதான். ஆனால் ஆசாரியன் அதை பிரதிஷ்டை செய்கின்ற போது, திருமக்களிடத்தில் வந்து சேருகின்ற போது அது என்னவாக வருகின்றது? இயேசுவின் இரத்தமாய் வருகின்றது. 1215 ஆண்டிலே நடந்த 4th லண்டன் கவுன்சிலில் தான் இந்த கிரேப் ஒயின், இந்த திராட்சை ரசத்தை தான் இந்த பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டது 1215. ஏன் இந்த திராட்சை புளிவை இந்த இயேசுவின் ரத்தத்திற்கு ஒப்பிடு? நிறைய ஜூஸ் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, ஆப்பிள் ஜூஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த கிரேப் ஜூஸ்க்கு அல்லது இந்த ஒயினுக்கு வந்தாங்கன்னா, மெனி கிரேப்ஸ் ஒன் ஒயின், அதான் அதோட பேசிக் கான்செப்ட். பலரின் ஒருமைப்பாடு ஒரே இரத்தத்தின் மூலமாய். பல பழங்கள், நான் முதலே சொன்னேன், ஒரு கிளையில் 1000 குலை, ஒரு குலையில் 1000 பழங்கள். ஆக அதுதான் அந்த திராட்சை ஆலையில் பிழியப்படுகின்றது. வெளியே வருகின்ற போது ஒரே பிழிவாக வெளியே வருகின்றது. ஆகவேதான் இந்த திராட்சை பிழிவை, இந்த திராட்சை ரசத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு ஒப்பிட்டு அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆதி திருச்சபையிலே தீர்மானிக்கப்பட்டது. இது இயேசுவின் இரத்தமாய் அந்த உரு மாற்றத்திலே வெளிப்படுகின்ற போது, நாம் அதை பெற்றுக்கொள்ளுகின்ற போது அது திராட்சை ரசம் அல்ல, இயேசுவின் இரத்தம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்கு தெரியும், இயேசு செய்த முதலாவது அற்புதம் கானா ஊரிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதில் சில வேதியியல் மாற்றங்களை நாம் யோசித்து பார்க்கின்ற போது
அதாவது ஒரு திராட்சை ரசம் உருவாக்கணும் அப்படின்னா வெறும் திராட்சை பிழிவு மாத்திரமல்ல, அதில் ஆல்கஹால் அல்லது சர்க்கரை, அதில் சில வேதி சேர்மங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அது குறிப்பிட்ட காலம் அந்த நொதித்தல் வினையிலே அது வைக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு அது திராட்சை ரசமாக வருகின்றது. ஆனால் இயேசு செய்த அற்புதத்திலே இந்த வேதி மாற்றங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே நடக்கின்றது. சாதாரணமான தண்ணீர், அதிலே அணு சீரமைப்புகள், அது புதிய மூலக்கூறுகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே உருவாகின்றது. அதுதான் ஆண்டவருடைய ஆற்றலான ஒரு காரியம். ஆகவே இந்த யோவான் 2ஆம் அதிகாரமும் இந்த 1215 நடைபெற்ற அந்த கவுன்சிலில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நடக்க முடியாதது அல்லது நடக்கக்கூடாதது என்பதுதான் இயேசுவின் முதலாம் அற்பத்திலே நடந்த ஒரு விஷயம். திட நிலைமை திரவ நிலைமையாக மாறலாம், திரவ நிலைமை ஆவி நிலைமையாக மாறலாம். ஆனால் ஒரு திரவ நிலைமை இன்னொரு திரவ நிலைமையாக மாறினது இயேசுவின் அற்புதத்தில். தண்ணீர் என்கின்ற திரவ நிலைமை திராட்சை ரசம் என்கின்ற இன்னொரு திரவ நிலைமைக்கு மாறினது இயேசுவின் முதலாம் அற்புதத்தில். ஆக இயற்கையின் விதிகளை மீறி, அறிவியல் பங்களிப்புகளை எல்லாம் தாண்டி ஒரு இறையியல் பார்வையிலே இயேசுவினுடைய இரத்தம் இந்த திராட்சை பிழிவின் மூலமாக இன்றைக்கும் இறை மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த திராட்சை செடியிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை. ஒருவேளை இது மெசியாவினுடைய காலத்தின் அடையாளமாகவும் இது கருதப்படுகின்றது என்பது நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களையும் பவுல் அப்போஸ்தலன் திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது சொல்றார், அவருடைய மரணத்தின் நினைவு கூறுதலாக இந்த இயேசுவினுடைய இரத்தம் புது உடன்படிக்கையின் இரத்தமாக இன்றைக்கு நம்மை சந்திக்கின்றது. முதல் உடன்படிக்கை எங்கே வந்துச்சுங்க? திராட்சை செடியின் தந்தையாகிய நோவாவின் மூலமாக வானவிலே செய்யப்பட்ட உடன்படிக்கை. இன்றைக்கு திராட்சை பிழிவின் மூலமாக புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இயேசு நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இதை குறித்து இன்னும் சற்று ஆழமாக நான் யோசித்தேன். ஆனால் காலம் கருதி இன்றைக்கு நான் இதோடு நிறுத்துகின்றேன். ஒருவேளை பெரிய வியாழக்கிழமை திருவிருந்து வழிபாட்டில் இதை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை கத்தோலிக்க திருச்சபை புரிந்து கொள்ளுதலையும் நான் உங்களுக்கு அன்றைக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தமாய் இன்றைக்கு நம்மை சந்திப்பதன் மூலமாக, இந்த பலிபீடத்தில் வந்து நாம் அதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் நோக்கி பார்க்கின்ற சிலுவை நமக்கு புது உயிரை தருகின்றது. அந்த புது உயிரை தருகின்ற போது இந்த இடத்துல வந்து முழங்கால் படியிட்டு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஆண்டவரே, உம்மை விட்டு பின் வாங்க மாட்டோம். இன்னைக்கு முழங்கால் படியிடும்போது சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை விட்டு பின் வாங்க மாட்டோம். இந்த உலகத்தின் கசப்புக்குள்ள போக மாட்டோம், இந்த உலகத்தின் வேதனைக்குள்ள நாங்கள் போக மாட்டோம். உம்மை விட்டு ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பையும் சொல்லிட்டு அந்த திராட்சை ரசத்தை இயேசுவின் இரத்தமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். முடியாது என்ற காரியங்கள், நடக்காது என்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு இந்த திராட்சை பிழிவை இயேசுவின் இரத்தமாய் மாற்றின இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்ற நேரம், பல நேரத்தில் இந்த உலகத்தோடு வாழ்ந்து விட்டோம், பல நேரத்தில் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளிலே கசப்பாய் வாழ்ந்து விட்டோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு எதிர்பார்ப்பு நம்மிடத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற கனிகளை ஏன் நம்மால் கொடுக்க முடியவில்லை? ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பலிபீடத்தில் வந்து முழங்கால் படியிடுகின்ற போது, என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்கின்ற போது, இன்னும் நான் உலகத்திற்குள் போக மாட்டேன் என்று சொல்லி, உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி நான் உறுதிப்பாட்டோடு சிலுவையை நோக்கி பார்க்கின்ற போது, ஆண்டவரே, எனக்கு ஒரு புது வாழ்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட கேட்போமா? உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே, உள்ளுக்குள் கரைப்பட்ட
மறுமனது மறுக்குதையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். நற்குல திராட்சை செடியாய் நடப்பட்ட என்னை இயேசு என்ற திராட்சை செடியோடு இணைத்து நற்குல கனி தருகின்ற வாழ்வை எதிர்பார்க்கின்ற அன்பின் ஆண்டவரே, எனில் இயேசு தினம் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றே என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. பலிபீடத்திலே உம்முடைய சாக்கிரமந்தை பெறுவதற்காய் முழங்கால் படியிடுகின்ற போது இனிமேல் நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன், என்னை உயிர்ப்பியும் என்கின்ற வார்த்தையோடு கூட உம்முடைய பந்தியிலே பங்கு பெறுகிறேன் சுவாமி. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட இந்த 6வது வெள்ளிக்கிழமையிலே ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட தவ காலத்தின் புனித வாரத்திற்குள்ளாய் பிரவேசிக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.